ஒரு சீனியர் அவங்க ஒரு சீனியர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அது நல்லா கொஞ்சம் கெஸ் பண்ணுவாரு. ஆனா அந்த ஆளுக்கு விஜய் பிடிக்காது. நான் சொல்ல போய் எல்லாம் தெரிஞ்ச ஆள் தான். ஆனா விஜய் பிடிக்காது. ஆனா இவரே ஆனா அந்த ஆளுகிட்ட இருந்து தான் நான் வந்துட்டு கத்துக்கினேன். இந்த ரியாலிட்டி இது. என்னன்னா, ஸ்டார்ட்டிங் வந்துட்டு இந்த ஆளு கட்சி ஆரம்பிக்குது அதான் 10 அதான் 10 ஏடிஎம்கே போஸ்டாரு. அப்படி இல்ல ஏன் திடீர்னு இப்படி சொல்றேன்னு கேட்டாதான், ஏன்னா அந்த ஆளு இப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது. விஜய்லாம் என்னென்ன திட்டம் தெரியுமா? அதெல்லாம் இங்க பேச முடியாது. ஏன்னா அந்த மாதிரி திட்டங்கள்லாம் போக முடியும். நானும் பதிலுக்கு தான் இஷ்டத்துக்கு திட்டுவேன். ஏன்னா அவரு ஃபேவரட்டா தான் இந்த எடப்பாடி இது. அதான் அந்த புலி மூட்டையை தூக்கி போட்டு போயிருப்பேன். ஆனா அந்தாலே அதான் அந்தாலே ஏடிஎம்கே. ஆனா அந்தாலே ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. இல்ல உங்களால நிறைய தல தான் முடிச்சிட்டாரு ஏடிஎம்கேவ. எதிர்கட்சியெல்லாம் கன்ஃபார்ம் எதிர்கட்சியில இருந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி. ஆனா என்ன கேட்டா எக்ஸிட் போல் நம்ப முடியாத அளவுக்கு அத ஒரு இதில் தான் இருக்குது. பார்ப்போம். ஆனா எக்ஸிட் போல ஒரு மைண்ட்ல எடுத்துக்கலாம். அது ஒண்ணும் ரொம்ப அந்த ஃப்ராட் இதெல்லாம் இல்ல எக்ஸிட் போல்லாம். பார்ப்போம். ஆனா இதுல ஹைலைட்னா இல்ல அந்த ஆளுகிட்ட கேட்ட எக்ஸிட் போல நம்பலாமான்னு கேட்டா நம்பலாம். அதான் ஆனா நம்புற மாதிரி தான் இருக்கும். அப்பதான் கேட்டேன் எக்ஸிட் போல்ல ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்களான்னு கேட்டா ஆமா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதான் சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் இல்ல எக்ஸிட் போல நம்ப முடியாதுன்றானுங்க. ஆனா மேக்சிமம் பேர் எக்ஸிட் போல நம்புறானுங்க. மேக்சிமம் பேர் எக்ஸிட் போல நம்புறானுங்க. போன வாட்டியெல்லாம் கிளியரா தெரிஞ்சிச்சு இவங்க தான் வர போறாங்கன்ட்டு. பட் இந்த வாட்டி தான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எக்ஸிட் போயே நம்பலாமா வேண்டாம் இது. இல்ல இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 4 நாளுக்கு அடுத்து எலெக்ஷன் வந்துட போகுது. எக்ஸிட் போல் நம்பலாமான்னு கேட்டா நம்பலாம். ஏன்னா ஓரளவு நம்பலாம் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். சர்வே தான் அதான் இல்ல சர்வே மேக்ஸிமம் அந்த லொட்டு சர்வேலாம் நம்ப தேவையில்ல. ஆனா எக்ஸிட் போல் நான் ஓரளவுக்கு நம்புவேன். பார்ப்போம். ஒரு வேலை ஆனா எக்ஸிட் போல் அக்யூரேட்டா வந்தது இல்ல. அதாவது மாறும். ஆனா அந்த பிளேசஸ் மட்டும் கொஞ்சம் இப்போ ஒரு டைம் அந்த பிஜேபி எலெக்ஷன் அப்போ கூட பிஜேபி அடிக்கும் தான் சொன்னாங்க. ஆனா 240 அளவுக்கு சொல்லிட்டாங்க. புரியுதா? 240 எல்லாம் அது அடிக்கல. அதான் ஆனா எக்ஸிட் போல் மாதிரி அவனுங்க தான் பிஜேபி திரும்ப வந்தானுங்க. இந்த வாட்டி தெரியல. பார்ப்போம். எக்ஸிட் போல் டிவிக்கு வருதா, டிஎம்கே வருதா, டிஎம்கே வருதா? ஏடிஎம்கேலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. மனசாட்சி இருக்காடா டேய் ஏடிஎம்கே மும்முனை போட்டின்னு பேசிக்கிறாங்க. அப்ப சீமானே சேர்த்துக்க 4 முனை போட்டின்னு ரங்கராஜ் இல்ல ஒரு ப்ரோ இன்னொரு குரூப் கால சொன்னானுங்க மும்முனை போட்டின்னு. இன்னொருத்தன் விஜய் புரியாது அவன் என்ன சொன்னா 4 முனை போட்டின்னு. என்ன 4ன்னு கேட்டா சீமானுட்டான் 3 பேர் சேர்ந்து அடிக்கிறவனா சீமான் போட்டு. என்னடா சரி விடுங்க அது குரூப் கால். ஆனா இப்ப எக்ஸிட் போல் நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? நான் நம்ப மாட்டேன்டா. நான் நம்ப மாட்டேன்.
போல்ஸ்டர்ஸ், ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆளுங்க அத்தனை பேரும் வந்து அவ்வளோ அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணானுங்க. மறுபடியும் வந்து இல்ல அவங்க 2 பேர் தான் டிவிக்கு வந்து தேர்ட் பிளேஸ்க்கு தான் போவோம் பாருங்க. பெருசா ஓட்டு அதாவது நம்புற மாதிரியே ஒரு பொய் வரும் இல்லையா? தேர்ட் பிளேஸ் போவோம், நிறைய ஓட்டு வாங்குவாரு. எல்லாம் மேனிபுலேஷனுங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா மனநிலை மக்கள் அவங்களோட மனசை கலைக்கிறதுக்காக இவனை பண்ண மேனிபுலேஷன் தான் இந்த இது எல்லாமே. என்ன சொல்றது, இந்த பெரும்பான்மையான இந்த இது என்ன சொல்றது, அந்த கருத்து கணிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பத்திரிகையாளர்லாம் உட்காந்து பேசுனாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே தாவேக்காக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உளவியலாக இவனை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதான். அதை மீறி வந்து ஜனங்க வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பார்ப்போம். நான் என்ன சொல்றது, நான் நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்கிறேன், இவனுங்க வந்து எதுவும் கிச்சிக்கால் வேலை பண்ணாமல் இருந்தால் நம்மளே கூட ஆட்சி அமைக்கலாம். இல்லை நம்ம வந்து பெரும்பான்மையாக எதிர்கட்சி தலைவராக வரலாம். எப்படி வேணாலும் அது அமையலாம். பார்ப்போம். அது இவனுக்கு எதுவும் கையை வைக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அதை மீறி இவனுங்க ஏதாவது பண்ணியிருந்தான்னா அது அன்னைக்கு நடந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். பார்ப்போம். ஒரு விஜய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யாரும், இப்ப இன்க்ளூடிங் எடப்பாடி என்ன பண்றாரு, வெளியே வந்தாரா, அது 4 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. ஊர்ல நடந்த அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன வெளியே வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா காசு அலையன்ஸ் அந்த நரேட்டிவ்க்கு பில் பண்றதுக்கான காசு அவங்க கிட்ட இருந்திருக்கு. அலையன்ஸ்ன்ற அல்டிமேட்டிக் வச்சு கணக்கு அமைச்சலாம் இருந்திருக்கு. டு பி ஆனஸ்ட் வந்து அவங்க ஓரளவுக்கு டீசெண்டா அந்த நரேட்டிவ் செட் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் வந்துச்சு. ஆனா எலெக்ஷன் டே அன்னைக்கு தான் வந்து மறுபடியும் டக்குன்னு ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கேட்கறவங்களாம் விஜய் விசில்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மறுபடியும் இன்னைக்கு அந்த ரங்கராஜ் பாண்டே வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்கேமராகி தான் பேசுறான். அவ்வளவு பேர் கேட்கறாங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்க சொல்றாங்க விஜய் விஜய்னு, என்ன பண்றது அந்த ரேஞ்சுக்கு தான் பேசுறாங்க. அது இந்த பாலிடிக்ஸ் வேஸ்ட் பாலிடிக்ஸ். விஜய் பண்ண ஆன் கிரவுண்ட்ல, விஜய் கட்சிக்காரங்க பண்ண ஆன் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் விடவும் மோசமா தான் ஏடிஎம்கே 4 வருஷமா பண்ணுச்சு. 6 மாசத்துல இருக்கிற எல்லாரும் வந்து ஃபண்ட் வந்திருக்கும், ஆப்வியஸா ஃபண்ட் வந்திருக்கும். அதனால வந்து ஒரு இமேஜ் பில்ட் பண்றதுக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. விஜய் சப்போர்ட் பண்றவங்களா வந்து பாருங்க, சோசியல் மீடியா நம்பி ஆக்டர் நம்பிட்டு ஒரு நரேட்டிவ் பில் இப்ப கில்ட் கான்சியஸ் ஆக்குறானுங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு இப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு கில்ட் கான்சியஸ் ஆக்க பாக்குறானுங்க. என்னது இது நடிகர் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க, என்னது சோசியல் மீடியா நம்பி போயிட்டு இருக்கீங்கன்னு. யார் பேசுறது? ஐயோ, இப்ப இந்த கேப்ரியல் நினைக்கிறேன், அந்த அவன் ஒரு என்டிகே நீங்க பேசுறது யாருன்னு கேட்டேன். எனக்கு ஸ்பீக்கர் எக்ஸாக்ட்டா இல்ல. ஸ்டாரா இல்ல மதேஷா? மாதேஷ். நல்லா பேசுறீங்க. இல்ல கரெக்ட் தான், வேலிட் தான். ஆனா இதுல ஒரு வாரம் விக்னேஷ் ப்ரோ, சொல்லுங்க. ஒரு வாரம் எப்படி ஆமாண்டா, அது வேற. இந்த திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமையா இருக்கலாம். விக்னேஷ் ப்ரோ அப்படின்னா இல்ல இன்னும் 10 நாளுக்கு இதுன்னு கால் நீட்டி படுக்கிறதுக்குள்ள 7 நாள் வந்துச்சு. அப்படி கிடையாதுடா, எனக்கு டே ஸ்லோவா போற மாதிரிடா. எப்படா நாலாம் இன்னும் ஒரு வாரம் அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆம தள்ளுற மாதிரி மெதுவா போகும். எனக்கு அப்படித்தான்டா போகுது. ஆனா இது யாரு இல்ல, இப்போ தபால் ஏதாவது பழைய மாதிரி ஓட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது லேட் பண்ணலாம். இதுக்கு தபாலே கைய வச்சவனே இது மெயின்ல வச்சிருப்பான்ல, அந்த டவுட் தான்டா எனக்கு வந்து. பதறாதீங்கதான், பதற வேணாம். இல்ல நம்பிக்கையா யாரு மேல நம்பிக்கை சொல்றேன், நான் மக்கள் மேல நம்பிக்கைக்கிறேன். அந்த மக்களும் ஓட்டு போட்டாங்க. என்னது கேக்குதா? எலெக்ஷன் கமிஷனுங்க. சூப்பர். அவங்க மேல நம்பிக்கை சொல்றேன். நடக்கிறதெல்லாம் நீயே பாக்குற. சபாஷ் மாப்பிள்ளை சபாஷ். இல்ல வேற வழி இல்ல, என்ன பண்றது, வேற வழி இல்லையா? என்னது அப்ப எது கொடுத்தாலும் நம்பிக்கிறேன். சரி ஓகே, பாப்போங்க ரிசல்ட் அப்போ. அது ஆனா திடீர்னு ரொம்ப ஏதாவது கம்மியா வந்தா அது மக்களுக்கே தெரிஞ்சிடும். ரொம்ப இல்லடா, நம்ம எப்படி சொல்றீங்க, என்னால சொல்லவும் முடியும். கேபிள் சரியில்லையோ, என்னடா பண்றீங்க? எதுவுமே நெகட்டிவாவே யோசிக்காதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ, நம்ம மெம்பர்ஷிப் கவுண்ட் பாருங்க. அதெல்லாம் ஓகேடா. எனக்கு உண்மையிலுமே எனக்கு மக்கள் மேல பெருசா நம்பிக்கை இருக்கு. ஓகேவா, நம்மள என்ன சொல்ற ஆட்சி கட்டில கூட உட்கார வைப்பாங்க. ஆனா எனக்கு வெளிப்படையா சொல்ல முடியல. ப்ரோ ஓட் டாம்பரிங்லாம் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது ப்ரோ. ஈவி மிஷின் பத்தி நம்ம வந்து யாரு பேசு, தரணியா?
நான் தான் அலெக்ஸ் நான் தான் அலெக்ஸ் பாத்தியா? ஐ மீன்ஸ் ஃபைல்டு ஏன்டா இப்போ ஓட் டாபரி ஃபைல் பத்தி ஐ மீன்ஸ் யாராச்சும் வந்து பேசுனாங்களா? நான் ஏதாவது நீங்க சொன்னேனா? நீங்க அந்த ஃபீல்ட்ல நினைச்சிட்டு நான் நான் ஏதாவது சொல்றேங்க சொன்னேனா? என்ன ரிஷி வந்தியபுரம் இல்ல உன்னை நீங்க அரெஸ்ட் அந்த பண்ண ஃபீல்ட்ல முடியாதா? நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சரி நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு பேசுவோம். அண்ணன் டிவிகேக்கு எப்படி ஃபியூச்சர் இருக்கு, என்ன ஜெயிச்சாலும் சரி, இல்லைங்க, 4ஆம் ஆப்போசிஷன் தேதிக்கு பார்ட்டி அப்புறம் என்ன இருந்தாலும் பேசுவாங்க ஃபியூச்சர்லாம், ஓகேங்களா? எனக்கு இல்ல, எனக்கு டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 இப்ப கட்சிகளோட கீழே கீழே ஃபியூச்சர். இருக்கிற 107 பேர் யாரு தெரியுங்களா? அதுல வந்து பாதி பேர் தான் நம்ம ஆளுங்க, மிச்சம் பாதி பேரு நம்மளாம் ஏதாவது கண்டென்ட் கொடுப்போம். புரியுதுங்களா? இந்த அலெக்சாண்டர் நம்மள பேசுற முடிச்சு இல்ல கண்டென்ட் நம்ம சொல்லிட்டு இல்ல பாதி பேர் அதான் உட்காந்துங்க. புரியுது. எனக்கு நம்ம ஒரு நம்ம நிமிஷம் ரேஷனலாவே பேசுவோம்ன்ற. எனக்கு வந்து இப்ப ஏடிஎம்கே ஏங்க ஜெயிச்சிருச்சுன்னா வேற, அது செத்து அந்த தோத்துருச்சுன்னா அந்த ஒரு கட்சி ஃபியூச்சர். செத்து போன யானைங்க, புரியுதுங்களா? அது தூக்கி எட்ட போடுங்க. என்ன சகல என்னது? ஆனா எதுக்கு உதவுறாரோ இல்லையோ எடப்பாடி ஐயா, அவர் இந்த லவ் ஆனா ஸ்டேட்டஸ் ஒரு நிமிஷம் இல்லடா. இல்ல ஏய் ஒரு பேச நிமிஷம் இருங்க விட்றா. இல்ல வெளிய லவ் சொல்றேன் இருங்க. ஸ்டேட்டஸ் ஏய் மே சும்மாறா. இன்ஸ்டாகிராம்ல மே நாள் நைட்ல வந்து பார்த்தனீங்க இந்த மீம்ஸ் லவ் ஸ்டேட்டஸ் பிரேக்கப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தனீங்க, எடப்பாடி ஐயா வச்சுதான் ஓடுது. நாங்களா பர்சனல், நீங்களா போனீங்களே வேணாம் வேணாம் கெஞ்சின்னு, அது ஒண்ணு நிறைய ஒரு இருக்குடா நிமிஷம் அவர்கிட்ட. இல்ல 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 ப்ரோ மே இன்னொரு மேட்டர் மே நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. டிஎம்கே வந்து யங் ஓட்டர்ஸ் வந்து, அதாவது ஏடிஎம்கே விட டிஎம்கேக்கு வந்து பெட்டரா இருக்குன்னு இதுக்கு முன்னாடி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. ஆக்சுவலா சோசியல் மீடியா வந்து டிஎம்கே செட் பண்ண நினைச்ச இல்ல நிறைய மாதேஷ் ஸ்ட்ராட்டஜி மாதேஷ் வச்சாங்க. மாதேஷ் ஒரு மேட்டர் சொல்றேன். டிஎம்கேக்கு எங்க ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு அவனை பிம்பம் கட்ட வைக்கிறானே, இதே விசியா கொடி திமுக கொடி வச்சு ரோட்ல நின்றுட்டு இருந்தானுங்க எங்க திருவள்ளூர்ல. தளபதி போட வேண்டிய எல்லாம் கொடி தூக்கிட்டு தளபதி கிட்ட போய் நிக்கிறானுங்க, புரியுதுங்களா? அதுதான். இல்ல அதுதான் நான் சொல்றேன். இல்ல ப்ரோ ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. ஏடிஎம்கே வந்து ஆக்சுவலா பெட்டரா வந்து இந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுச்சு. இந்த இன்ஃபுளுசர் சின்ன இன்ஃபுளுசர், பெரிய இன்ஃபுளுசர்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து ப்ரமோட் பண்ணா கண்டுபிடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட நீங்க வந்து சில ஐடியாஸ்லாம் எனக்கு சொல்ல முடியும், ஆனா வேணா நான் பாக்குறேன். அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு போற, இதுக்கப்புறம் இதுக்கு இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. விஜய் கிட்ட ஷாப் கார்னரா ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி வீடியோ ஸ்டார்ட் ஆகி எடப்பாடி தான் வந்து பாருங்க பாஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு, இதுக்கு முன்னாடி டிஎம்கே வந்து சில வீடியோஸ் ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு ஒர்க் ஆகல. அந்த வீடியோஸும் அந்த ப்ரமோஷனும் ஒர்க் ஆகல. அந்த அதே ஹேண்ட் ஏடிஎம்கே வந்து சில பேர் வந்து ஆமால எல்லாரையும் வந்து ஆல் பாஸ் போட்டு விட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப டாக்டிக்கலாவே வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் பின்னாடி இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில பில் பண்ணி வெளியே அனுப்புனா வந்து எது ஓரளவுக்கு நேச்சுரலா தெரியும், எது ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரியும்ன்றதுல அதுல அவங்க கொஞ்சம் கன்னிங்கா ஒர்க் பண்ணிருக்கானுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. மே 4க்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏன்னா இப்ப பேச வச்சுக்கோங்களேன், இப்ப பாருங்க உடனே இந்த சின்ன பசங்க அப்படி அப்படி இப்படி பேச ஸ்டார்ட் பண்ணாங்க நினைப்பாங்க. மே 4க்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேசுறப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து ஆமா ஏதாவது நடந்திருக்கு கரெக்ட் அப்படின்ட்டு ஒத்துக்க வருவாளுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம நாளுக்கு அப்புறமே பேசிக்கலாம், அதான் நான் நினைக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ அப்டேட் என்ன வந்ததா படத்துக்கு? இல்லைங்க படத்துக்கு வராதுங்க. இல்ல அடுத்த மாசம் அது தெரிஞ்சிடும். என்ன ப்ரோ? ஆமாங்க, இது இங்க பாருங்க, நம்ம கையில எதுவும் இல்லைங்க, அவன் தாங்க முடிவு பண்ணணும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரும். அதான் ஒரு வாரத்துல எதுவும் வராது நீ நினைக்கிற மாதிரி, ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வரும். பாத்துக்கலாம், அப்டேட்ட சொன்னேன், படம் அதுக்கப்புறம் தான் வரும். மே மாசம் இது படம் முக்கியம், ரிசல்ட்ட பாடுறா. ரிசல்ட் தான் அது தான், அதுக்கப்புறம் படம் தானே. அதான் ஆனா இதுல மே 4th அப்பதான் இல்ல என்னடா ரெட்டையில போட்டோ மாட்டி வச்சிருக்கீங்க. திமுக போட்டாவை மாட்டணும் ப்ரோ, நான் போட்டோ ரெடியா ரெடியா வச்சிருக்கேன். மாலை போடுற போட்டோலாம் திமுகவுக்கு போட்டோ மாட்டணும். அதெல்லாம் தவறு, அதெல்லாம் தவறுங்க, இல்ல பார்த்து பேசுங்க, அடுத்து உங்களுக்கு மாலை போடுறீங்க. அதெல்லாம் தவறுங்க. அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இல்ல, அவங்க தோத்துருவாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து டீசெண்டா கை கொடுத்துட்டு வந்துடணும், மத்தபடி தவறான இல்ல ப்ரோ, ஆட்சிக்கு வரும் நிறைய வாய்ப்பு இருக்குது, அதான் வெயிட் பண்ணுறோம். ஆனா கவுந்த பிறகு பாத்துக்கலாம், இப்ப வாய் மூட முடியாது. இப்ப எதுவும் பேசாதீங்க, ஏன்னா இவங்கள நம்ப முடியாது. இல்ல கரெக்ட் தான். ஏன்னா எனக்கு திமுக மேல ஒரு சாஃப்ட் இருக்குதா, இல்லன்னா சொல்லல. ஆனா இவனுங்க நம்ம பண்ண பாடு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். பாருங்களேன், ஓட்டு போட்டு அப்பவும் திட்டுறானுங்க, அசிங்கமா திட்டுறானுங்க. ஏன்னா எனக்கு அவ்வளவு பேரை வந்து கமெண்ட் திட்டிட்டு இருக்கானுங்க அசிங்கமா. அது பண்ணையார் புத்தியிலேயே இருக்காங்களா?
எனக்கு நிஜமா வந்து இதுக்கு முன்னாடி எப்பவுமே திமுக ஒரு கட்சி ஆப்போசிட்ல இருந்தா கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சு அப்படி இருக்கும். அதுக்காக சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் இருந்திருக்கு. இவனுங்க இந்த 5 வருஷத்துல பண்ணதும், அப்ப இப்ப இந்த 2 நாளா வந்து ஓட்டு போட்டவங்களை வந்து அசிங்கமா பேசுறதும், ஜட்ஜ் பண்றதும், ரொம்ப வல்கராவே பேசுறானுங்க. கமெண்ட்டுக்கு போயிட்டு இப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓட் போட்டு போஸ்ட் ரொம்ப ஜாலியா போஸ்ட் பண்ணிருப்பாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு. அவங்க நிஜமா விஜய் ஃபேனா கூட இருக்க மாட்டாங்க. சரி ரேஷனலாவே யோசிச்சிருப்பாங்க, ஒரு ஓட்டு போட்டு பாத்துருப்போம் இந்த டைம் பாத்துடலாம்னு சொல்லிட்டு. அவங்க கூட அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப பேடா. இதுக்கு முன்னாடி விஜயோட விஷுவல் வாய்ஸ் தான் பேடு வல்கர்னு ட்ரீட் பண்ண போயிட்டு இப்ப ரெண்டு நாள் எல்லாரும் பாத்துட்டு இருக்கானுங்க. அசிங்கமா டிஎம்கே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க, அசிங்கமா புலம்பிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அதனாலதான் இப்போ இந்த 5 வருஷத்தை விட இந்த 2 நாள் அவங்க மேல அந்த வெறி வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. சோத்துல சோறு போட்டதே நாங்க தான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதே நாங்க தான். ஆமா சார்லஸ் பாப் இல்ல மேல ஒண்ணு அனுப்புறேன். நம்ம தமிழ்களுக்கு செந்தில் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது கருணாநிதி பாபு. எனக்கு வந்து ஆக்சுவலா இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அரசியல் பேசலாம் பேசணும், ஸ்ட்ராங்கா பேசணும், இவங்க எடுத்து வச்சதெல்லாம் பேசணும். நம்ம எல்லாரும் நம்ம யாருக்கும் பேசுனாலே மக்கள் கருத்து பேசினாலே போதுங்க. இல்ல ப்ரோ, அவங்க நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஓட்டு போட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திராவிடன் என்ன பண்ணுச்சு இது யாருக்கும் தெரியாது, இந்த பசங்களுக்கு யாருக்கும் ஒன்னும் தெரிய மாட்டிருக்கு, அதனாலதான் வந்து ஆக்டர் பண்ணி போயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயா அவங்க அப்ப பண்ணிக்கிட்டு இருக்கப்பெல்லாம் எல்லாரும் மாத்தி அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இப்ப பண்ணி முடிச்சுட்டு இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது அவங்களுக்கு. அதனாலதான் வெறியில இருக்காங்கன்னு புரிய மாட்டிருக்கு. என்னமோ எதுவுமே தெரியாம விஜய் வந்து ஒரு ஆக்டர் வந்துட்டாரு, அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால எல்லாம் அது ஒரு மாதிரி ட்ரெண்டா இருக்கு, அதனால ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. மக்களை தற்கொலை நிஜமாலே அவங்க நம்பிட்டு இருக்காங்க போல இருக்கு. நிஜமாலே அவங்க தற்கொலை தான் சொல்லிட்டு பிராண்ட் பண்ண முடிச்சுட்டு அவங்க நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. சே இந்த மாதிரி நடிகர்களை பார்த்து ஏமாறுறாங்களே, அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, இதெல்லாம் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரிய மாட்டிருக்குன்னு அவங்க ஒரு நம்பிக்கைக்கு போயிட்டு அந்த நம்பிக்கையின் பேசிட்டு திட்டவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி விடுங்க, இந்த அளவுலாம் பேசுங்க. டென்ஷனா இருக்காதீங்க ப்ரோ, இப்பயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் மக்கள் பிரச்சனை மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க கண்முன்ன கொண்டு போய் காமிப்போம். ஏன்னா இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மீடியாலாம் பாத்தீங்கன்னா இல்லடா இதை சொல்லிடுறேன்டா, இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த மீடியாலாம் பாத்தீங்கன்னா சில எழுதுகோளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகேங்களா, அதனால வந்து நடக்கிற பிரச்சனை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஆட்சி மாற்றம் வரும். அதுக்கப்புறம் ஓட்டை மிஸ் பண்ணவங்க அதை பத்தி எடுத்து வந்து பேசினாதான் வந்து இப்ப உங்களுக்கு புரியாத அட்லீஸ்ட் புரியும் நடந்திருக்க பாருங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வீரியத்துடன் போட செயல்படுவோம். நாம ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, நம்ம ஆளுங்கட்சியா இருந்தாலும் நடக்கிற பிரச்சனையை நம்ம பேசுவோம் எப்பயுமே நேர்மையாக. சொல்லு சதீஷ் சார். ப்ரோ கடலூர் நிலவர ரிப்போர்ட் ஏதாவது கிடைச்சதா என்னன்னு சொல்லுங்க. கடலூர்ல யாரு கேட்டாலும் இவரு தாண்டா சொல்றாங்க, ராஜ்குமார் அண்ணன் தாண்டா சொல்றாங்க. ஓகேவா, ஒருத்தவங்க கூட திமுகவோ அதிமுகவோ சொல்லலாம். சரி திமுக காங்கிரஸோ எதுவும் சொல்லலாம், எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது அண்ணன் ஜெயிக்கிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை மீறி பாப்பா இப்படி நிஜமா ப்ரோ, நான் கோயம்புத்தூர்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என் ஊர் வந்து கலசப்பாக்கம். என்னோட பூத்துல வந்து அந்த நான் ஆக்சுவலா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கப்ப இன்னொரு ஸ்பேஸ்ல வந்து நான் தான் ரிப்போர்ட் பண்ணேன். என் பூத்துல வந்து மிஷினை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பூத்துல தான் உடைச்சாங்க. நான் தான் எம்எல்ஏ கேண்டிடேட். ஓகே ஓகே, நான் தான் நம்ம எம்எல்ஏ கேண்டிடேட் கால் பண்ணி கூப்பிடுறேன், உடைச்சிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டிட்டு போனாங்களே போலீஸ், மறுபடியும் ஏதாவது அவன் மேல கேஸ் தெரிஞ்சனாதான் ப்ரோ. இல்ல தெரிஞ்சவரா கூட இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவரா கூட இருக்கட்டும், அவரை கூட்டு போனாங்களா, அரெஸ்ட் பண்ணாங்களா, ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? ஒன்னும் நடக்கல அங்க இருக்க ப்ரோ. அது நியூஸே ரொம்ப தப்பா ரிப்போர்ட் இருக்காங்க. உடைச்சது ஏடிஎம்கே ஆளு. அதுக்கு ரீசன் வந்து காலையில இருந்து ஏடிஎம்கே அந்த பூத் வந்து ஆக்சுவலா ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பூத் தான். அங்க இருக்க ஆளுங்க லோக்கல்ல தெரிஞ்சாங்க. காலையில இருந்து வர ஓட்டுலாம் குத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏடிஎம்கே போய் நிக்கிறப்பே வந்து ஏடிஎம்கே குத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் வந்து டென்ஷன் ஆகி பூத்த மிஷின் உடைச்சாரு. நீங்க குத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பூத்த உடைச்சாரு. உடைச்சாலுமே ஏடிஎம்கே ஆள் தான் டென்ஷன் ஆகி அவர் போய் நிக்கிறப்பே வந்து குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டென்ஷன் ஆகி உடைச்சிட்டாரு. ஆனா வந்து ரிப்போர்ட் ஆனது வந்து என்னது என்ன குத்துனாங்க? ஏடிஎம்கே ஓட்டு குத்திட்டு இருந்தாங்க.
ஓட்டு குத்திட்டு இருந்தாங்க. ஆமா ப்ரோ, நிக்கிறப்பே வந்து நேரா அந்த பூத் ஏஜென்ட் போயிட்டு, ஏன்னா அங்க இருக்க நிறைய அந்த பூத், அதான் சொல்றேன், அந்த பூத்ல இருக்கிற நிறைய பேருக்கு ஏடிஎம்கேல அந்த பூத் ஏஜென்ட்ஸ் இந்த தெரியும். நியூஸ் சேனல்ல வந்துருக்கா? பேசவும் பெருசு வந்திருக்கு. அவங்க அவர் அரெஸ்ட் ஆனதே ஏடிஎம்கே தான். ஆனா இப்போ நியூஸ்ல என்ன ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா, இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டோட ஆள் தான் வந்து உடைச்சதுன்னு சொல்லிட்டு அங்க அரெஸ்ட் ஆயிருக்காரு. பத்தி அவர் வீடியோல வரவரே வந்து ஏடிஎம்கே ஆளு. ஆனா வெளியே வரது என்னன்னு வந்துட்டு இருக்குன்னா வந்து இண்டிவிஜுவல் கேண்டிடேட் இல்ல வந்து தனியா வேற ஒரு நியூஸ்ல வேற மாதிரி யாருமே ஏடிஎம்கே வந்து சொல்லல. அரெஸ்ட் ஆனவர் வந்து ஒரு மணி நேரத்துல ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஊரோட எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கட்லாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்க வச்சாங்க. பக்கத்துல கட்லாடின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க நிக்க வச்சாங்க. 1 hour ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அவர் நேரா போயிட்டாரு. அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ கேண்டிடேட் எக்ஸ்எம்எல்ஏ கேண்டிடேட் இதுக்கு முன்னாடி வந்து அவர் பால்வளத்துறை மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. அவர் போய் கூட்டு வந்துட்டாரு வெளியே. அதெல்லாம் விடுங்க. ஓகே, அவனை வெளில விட்டாச்சு, அவ்வளவுதானே. சரி, ப்ரோ எனக்கு ஒரு தாட் அதுதான் இருக்கு, பிரச்சனை. யாரு? நியூஸ் கவியரசா? எவ்வளவு பேடா ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு மதேஷ், அப்படின்னு. ஒரு நிமிஷம். கவியரசு சொல்லுங்க. அதான் ப்ரோ நான் என்ன அதாவது ப்ரோ, டயர்டா நான் இருக்கீங்களா? வாய்ஸ் இல்ல ரொம்ப அப்படிலாம் ஒர்க். இல்லை, அப்படிலாம் இல்லை. சொல்லுங்க. வேற சொல்லணும்னா ம். ஒரு இப்போ கடந்த 2 தேர்தலில் வந்து நான் வந்து நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏம், ஏன்னா எனக்கு பொதுவாகவே திமுக அதிமுக அந்த 2 திராவிட கட்சிகள் மேலுமே கொஞ்சம் கூட ஒரு முக்கியமாக திமுக மேலே உச்சக்கட்ட வெறுப்பு. அவனுங்க ம். பண்ணுற ஆன்லைன் அப்யூஸு அவங்கள வந்து யாருன்னா எதிர்த்து பேசினாவே போதும். அவங்களுக்கு சப்போர்ட் லேடி பண்றீங்க. குறிப்பாக ம். அதான் லேடிஸ் பேசினாவே போதும் போலாம், ரொம்ப மோசமாக இது பண்ணுவானுங்க. ஓகே, ஓகே. அதுக்கு மாற்றா வேற யாருன்னா வரணும்னு யோசிக்கும் போது வேற வழியே இல்லாமல் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இப்போ நம்ம அண்ணன் வரும்போது நம்ம அண்ணன் மக்கள் நீங்க எல்லாம் எந்த ஊரு? திரும்பிட்டானுங்க. நான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? ஓகே, ஓகே. அது எந்த தொகுதி ப்ரோ? திருவண்ணாமலை புரியல. தொகுதி திருவண்ணாமலை. நானும் திருவண்ணாமலை தான். கலசப்பாக்கம். அரசு பக்கம் தான் நானும். இல்லை, கலசப்பாக்கத்தில் இது காந்தபாளையம் தெரியுமா? காந்தபாளையம் அந்த ரேஞ்ச் தான் தெரியும். நான் வந்து காஞ்சி, நானு காஞ்சி தான். நாங்கள் அந்த இது தான் வரும் இங்கே காந்தபாளையம் புதூர் அது மாதிரி வரும், இங்கே வரும். சரி, அதுக்கு ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. இது மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அவங்கள எதிர்க்க ஆளே இல்லாத போது தான் நம்ம அண்ணன் வந்தார். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டோம். அவனுங்க பண்ண நாத்தாக்கா பண்ண மிகப்பெரிய தப்பு. நம்ம அண்ணன் திராவிட திமுக ஓட்ட ஓரளவுக்கு இழுக்கிறாங்கன்னா அவனுங்களும் தனியாக இழுத்துங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். தேவையில்லாம் நம்மளை கடிச்சு அவனுங்க ஓட்டை வீக் அப்படி பண்ணிக்கிறாங்க. கிடையாதுங்க. அப்படி இன்னொரு கிடையாதுங்க. இது தவறான விஷயம். நம்ம ஆளு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அது எப்படி பேச விட்டுச்சுன்னா, இனிமே தளத்துல அதான் சொல்றேன், களத்துல வந்து தளபதி வந்தாச்சு. ஆ, இந்த உதிரி கட்சிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு வந்து உதிரி கட்சியா இருக்கட்டும், இந்த ஜாதி கட்சியா இருக்கட்டும். இப்போ உதிரி கட்சின்னா, இப்ப ஸ்ரீமான் கட்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் இருக்கு. தேமுதிக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதிரி கட்சி. இந்த ஜாதி கட்சிலாம் பார்த்தீங்கன்னா, பாமக, விசிக இந்த மாரி கட்சிங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஏன் அவ்ளோ பெரிய யானை என்ன சொல்றது? அந்த ஏடிஎம்கே ஓகேங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி அதாவது லாஸ்ட் நம்ம ஆட்சிக்கே வராத போன இதுல வந்து எதிர்க்கட்சியா செயல்பட்டது நம்ம தான். மக்கள்கிட்ட கடைசி 2 வருஷம் எல்லாத்தையும் கொண்டு போனது நம்ம தான். ஸோ இங்க வந்து பிளேவே இல்ல. புரியுதுங்களா? நாம தான் அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இது போச்சு. இது வந்து நீங்க கொஞ்சம் நெனச்சு பாருங்க. இது ஒருவேள சீமான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும், இது பண்ணியிருந்தாலும், அது அவரு என்ன சொல்றது? நமக்கு சொம்படிச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து மறுபடியும் ஓட்டு வாங்கியிருப்பாருன்னு தெரியலைங்க. இந்த இதுக்கு முன்னாடி அவரு வாங்கிட்டு இருந்த ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே அதிருப்தி ஓட்டு தான் வாங்கிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? இல்லை, நான் ஆ, ஓட்டுக்காக சொல்ல. ஆ என்ன சொல்றதுன்னா 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமே அந்த இதுக்கு அது என்னது எம்பி எலக்ஷன்ல வந்து மைக் அந்த இதெல்லாம் காட்டி தான் பார்த்தீங்கன்னா, அந்த 8% ஓட்டு. ஓகேங்களா? அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பங்கு இருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து அவரு பேசி அவர் Bro, நான் ரொம்பவும் இன்னொரு டெவலப் மேட்டருமே ஆயிட்டாரு. சொல்லுவேன். அதான் சொல்லணும். அது இல்ல ஓகே ப்ரோ. என்டிகேக்கு இன்னொரு மேட்டருமே சொல்லுங்க. இருக்கு. என்டிகேக்கு வந்து இன்னொரு மேட்டருமே இருக்கு. என்னன்னா ஆக்சுவலா என்டிகே வந்து எனக்கு தெரிஞ்ச இது வந்து கான்ஸ்பிரசியாவே இருந்தாலும் நான் பிலீவ் பண்றது ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது தான். எனக்கு என்டிகே வந்து வாண்டடா வந்து அவங்க ஜெயிக்கணும்ட்டு ஒர்க் பண்ணக்கூடிய கட்சினே எனக்கு தோணல. வேணும்னே வந்து எல்லா எலெக்ஷன்லயுமே வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒரு ஆளை போட்டா அடுத்த எலெக்ஷன்ல அதே ஆளை போட்டா கண்டிப்பா 5 வருஷத்துல வந்து ஒர்க் பண்ணி இருந்தா ஒரு இமேஜ் வரும். வாண்டடா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. எல்லா எலெக்ஷனுக்கும் கேண்டிடேட்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வளர்ந்துட கூடாது. பரவாயில்லைங்க. கடலூர்ல இருக்கிற போய் சென்னையில் நிக்க வைக்கிறது, சென்னையில இருக்கிற போய் தஞ்சாவூர் நிக்க வைக்கிறது, தஞ்சாவூர்ல இருக்கிற கன்னியாகுமரி நிக்க வைக்கிறது. அதான் அப்படி ஷஃபிள் பண்ணி அவங்களுக்கு தேவை என்னன்னா அவங்க தெரியும்
ஃபர்ஸ்ட் வின் பண்றவங்களுக்கும் வின்னருக்கும் ரன்னருக்குங்கிற டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஓட்டு தான். அதை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம மட்டும் தான் இருக்கணும். புதுசா யாராவது வந்தா இப்போ ஏன்னா ரஜினி வரன்றப்போ ரஜினி அடிச்சது, விஜயகாந்த் வரன்றப்போ விஜயகாந்த் அடிச்சது, கமல் வந்தப்போ கமலஹாசனையும், விஜய் வந்தப்போ விஜய் கண்ணா அப்படின்னு அடிச்சிடும். ரீசன் என்ன தெரியுங்களா? கமலுக்கு வந்து நான் அந்த டைம்ல வந்து அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கமல் முதல்ல கட்சி ஆரம்பிச்சல மக்கள் நீதி மையம், அந்த விழாக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவர் போய் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது தலைமை தாங்கி அவர் வந்து விழாவை சிறப்பிச்சுட்டு வந்தாரு. ஓகேங்களா? கமல் வந்தப்ப நாத்தாக்கா வரவேற்றது. ஐயா இப்போ ஆக்சுவலா விஜய் வந்தப்பயும் சொன்னானுங்க ப்ரோ. இல்ல ஆனா கமலையும் வந்து அந்த இக்கோ சிஸ்டம் சொல்றேன், அதாவது சாட்டு அது கீழே இருக்கவங்கலாம் சொல்றேன். சீமான் அந்த அளவுக்குன்னு தெரியல. விஜய் வந்தப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிக்கே போயிட்டாங்கன்னா ஊரே பேசுற அளவுக்கு என்னது உங்க கட்சியை விட்டுட்டு திருப்பி திருப்பி விஜய் விஜய்னு கடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்ற அளவுக்கு வெளியே தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்க ஸ்ட்ராட்டஜி அதான் இருந்தது, எனக்கு வந்து 7 to 8% தேவை, வின்னிங் ஆளை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஓட்டு என் ஓட்டா இருக்கணும், அப்பதான் என் பொழப்பு ஓடுன்ற ரேஞ்சில் தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. அவங்க காரைக்குடி சூஸ் பண்ணதுக்கு ரீசனும் அதானு தோணுது. ஏன்னா வெளியே தெரிஞ்சிருச்சு பிரபு வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளியே வந்துகிட்டு இருக்காரு, ஊர்ல செல்வாக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜய் கட்சிங்களை வந்து கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத இடத்துல நம்ம போய் நின்னாதான் வந்து அந்த பர்சன்டேஜாவது பிரேக் பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஒரு சான்சஸாவது எடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் எடுத்தாரோ எனக்கு டவுட் இருக்கு. அவங்க ஜெயிக்கக்கூடிய கட்சியோ ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்குற கட்சியும் எனக்கு தோணல. இவனுங்கெல்லாம் நம்ம ஐடியாலஜின்னு அவங்க நம்பிட்டு வேற இருக்கானுங்க. அவனுங்களுக்கே முதல்ல கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல. அந்த கட்சியோட ஐடியாலஜி வந்து இந்தியான்ற கண்ட்ரிக்குள்ள நான் கிடையாது, நான் தனி கண்ட்ரின்றாங்க. அந்த கட்சியில எத்தனை பேர் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு பார்த்தா நிறைய பேருக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. தமிழ் தேசியம்னு பேசுவாங்க, அதுக்கு உள்ள டீடைல் சொன்னா வந்து தெரியாது. தமிழ் தேசம் அப்படியே இந்தியாவில இருந்து தனியா வரதுக்கு பேசுறாங்க. அவனுக்கு ஓ அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அதை பத்தி இல்ல அப்படின்னு பேசுவாங்க. அவனுக்கு ஐடியாலஜிக்கல் டிரைவனுக்கு அவங்களே நினைச்சுக்கிறானுங்க. ஐடியாலஜி என்னன்றதே கிளாரிட்டி கிடையாது. யார் தமிழர்னு கேட்டா அதுக்கே கிளாரிட்டி கிடையாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் ஒன்று சொல்லுவாரு,